மக்கள் நல கூட்டணி சார்பில் வரும் 10ஆம் தேதி நடக்கும் மாநாட்டில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று வைகோ தெரிவித்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இதில் தேமுதிகவிற்கு 124 தொகுதிகளும் மக்கள் நல கூட்டணிக்கு 110 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தமாகியுள்ளது. இதனிடையே விஜயகாந்தை அவரது கோயம்பேடு அலுவலகத்தில் வெள்ளியன்று மக்கள் நல கூட்டணியில் உள்ள தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், முத்தரசன், ஜி. ராமகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, சென்னை அடுத்த மாமண்டூரில் வரும் 10ஆம் தேதி மக்கள் நல கூட்டணி தேமுதிக இணைந்து மாநாடு நடத்த இருப்பதாகவும், அப்போது கூட்டணி சார்பாக போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் முதல் பட்டியலை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவதை எதிர்த்து வரும் 5ஆம் தேதி தமிழக விவசாயிகள் நடத்தவுள்ள போராட்டத்திற்கு மக்கள் நல கூட்டணி தனது ஆதரவை அளிக்கும் என்றார். அத்துடன் ஜெயலலிதாவை பொறுத்தளவில் அணை கட்டும் விவகாரத்தை கண்டுகொள்ளவில்லை என்றும், சொத்து குவிப்பு வழக்கில் கவனம் செலுத்துகிறார் என்றும் வைகோ கூறினார். வருகிற 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு மாமண்டூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டுக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராகிய நான் தலைமை தாங்குகிறேன். இந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான எனது ஆர்வீர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள்.